டாக்டர் கார் பின்னால வந்துச்சு, காணுமே. போய் பார்ப்போம். டாக்டர் எங்க கார் பஞ்சரா போச்சு. சும்மா இருயா. பயாஸ்கோப்ல வர்ற கதை மாதிரி இருக்க. பயாசாவது கோப்பாவதியா? போலீஸ் ஸ்டேஷன் போவோம். என்ன செய்யுது? ஆல்ரைட், கொள்ளைக்காரன் கண்டுபிடிக்க நாங்க முயற்சி பண்றோம். நீங்க போகலாம். பணம் பணம்னா அவர் கையில இருந்தா கொடுப்பாரு. அவனை கண்டுபிடிச்சு அதுக்கு மேல அவனால ஆக்ஷன் எடுத்து நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. சதானந்தா, 15,000 ரூபாய் பணம் அவர்கிட்ட இருந்து எனக்கு வாங்கி கொடுத்துரு. கொள்ளைக்காரனை பிடிச்ச உடனே அவன்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டுமே. இடம் தெரியாம பேசுற நீ. ஒண்ணு தலைக்கு வந்து தலைப்போட போச்சுன்னு புறப்படுவியா? டாக்டர் தம்பி, எங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்க குடும்பத்தோட உங்களுக்கு நன்றி சொல்லணும். அவசியம் ஓஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. இந்தாங்க நம்ம வீட்டு அட்ரஸ். நன்றி தம்பி, நம்ம பணத்துக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுவோம். டாக்டர், பக்கத்து காட்டுல ஒருத்தனை கொலை செய்றானே, அதே ஆள் தான் இந்த கொள்ளையில சம்பந்தப்பட்டிருக்கான். கொள்ளை நடந்த விதத்தை பார்க்கும்போது இவனுக்கு மேல ஒரு பெரியமை இருக்கணும்னு தோணும். எஸ் டாக்டர், அதே ரிப்போர்ட் எங்களுக்கு வந்துருக்கு. என்ன மணி, எங்க புறப்பட்ட? ஏது பணம்? இல்ல, பேங்க் டெபாசிட் கட்டுறதுக்காக ஃப்ரெண்டுக்கு தந்தி கொடுத்தேன், அவன் கொடுத்துட்டு போனான். இதெல்லாம் செய்யலாமா? நீ ஃப்ரெண்டுக்கு கிட்ட போய் கடன் வாங்குறதா? நான் இல்லையா? என் பணத்துல கட்டுன்னு தானே சொன்னேன். அவன் கைராசி எப்படி இருக்குமோ, உருப்பிடுவோ உருப்பிட மாட்டியோ. இந்தா என் பணத்துல கட்டு. 15,000 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபாய் கட்டு. 5,000 ரூபாய்க்கு டெஸ்ட் வச்சுக்கோ. மல்லிகை, மல்லிகை தங்கச்சி பா, எவனோ உருப்படாத பணம் உங்ககிட்ட கொடுத்தா வச்சுக்கோ. அதை வேணா. இவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்னு தெரியல. நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற. நீ திருப்பி கொடுத்தா நான் வாங்குவேனா? முதல்ல எதுக்காக கொடுக்கறேன்னு இன்னும் தெரியலையே உனக்கு. எங்க இந்த பசங்க டேபிள் சேர் அது மேஜை டஸ்ட் எல்லாம் கொண்டாந்து போட சொன்ன வீட்டுல செட்டப் பண்றாங்க. ஒரு பையில இன்னும் சாமான்களை கொண்டாந்து சேர்க்கல. நீ பேங்க்ல போய் பணத்தை கட்டுங்க. டெபாசிட் கட்ட சொல்றேன், நான் வர்றேன். நீ போ முதல்ல. நான் இருந்தா தான் அந்த சாமான்கள் எல்லாம் கொண்டாடுவான். அதை எங்கெங்க வைக்கிறதுன்னு அவங்ககிட்ட மணிக்கிட்ட 5,000 ரூபாய் கொடுத்தா ட்ரெஸ் தச்சுக்கோன்னு சும்மா சொன்னேன். அதுல நீ சேலை துணிமணி எல்லாம் வாங்கிக்க. இல்ல என்னங்க ஏன் என்ன தப்பா நினைச்சுட்ட? நான் ஃபேமிலி மேன். ஃபேமிலி மேனா? ஆமா. அப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கா? ஒரு பொம்பளை குழந்தை இருக்குது. சம்சாரம்? சம்சாரம் இருந்தும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாடியா? ஓ, நடந்து போறதே ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல படிச்சு பார்த்தேன். இந்த ராசி பலன் ஒண்ணு எழுதுறானுங்களே, அதுல இன்னைக்கு ஏதோ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு என் நட்சத்திரத்துக்கு வந்தது. என்னடா சான்ஸ்ன்னு பார்த்தேன். இதுதான் முள்ளமாவா முள்ளமாவா. ஏன்னா மார்பிள் ஸ்டோன் வலிக்கணும். உட்காரு உட்காரு. நாம என்ன ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்ன தண்ணி கொண்டாந்த? பச்சை பச்சை தண்ணியா? ஜில்லுன்னு இருக்கு, கொண்டா. ₹1000. சரிங்க. என்ன விஷயம்? அசல் தொகை 5,000 இருக்குதுங்க. என்னங்க நீங்க இல்லையா? கொண்டு வரலையா? கொண்டு வரல. பாவி, வட்டிக்காகத்தானே நான் உட்கார்ந்துருக்குறேன். சரி, 2 நாள் கழிச்சு கொண்டாந்து கொடுக்குறேன். சரிதாங்க. அந்த பணத்தை திருப்பி கொண்டு போக கூடாது. லட்சுமியை உள்ள வச்சுட்டு. சரிதாங்க. மணி வாங்கிட்டு பிராமிஸ் நோட்டை கொடு. ஆமா பண்றாங்க. உன் பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ கஷ்டம்னு சொன்னியே, அவங்க அழைச்சுக்கிட்டு வாயே. வராங்க. வட்டி ஒழுங்கா கொடுப்பாங்கல்ல? ஓ, கரெக்டா கொடுப்பாங்க. முதல்ல சொல்லிடப்பா. அசல் அப்புறம் கொடுக்கலாம். மணி, நீ வந்த முகூர்த்தம் பிசினஸ் நல்லா நடக்குது. ஆமா, அந்த சதானந்தம்
ரொம்ப கஞ்ச பயலாச்சு என்ன விட உனக்கு எப்படிப்பா 10,000 ரூபாய் கொடுத்தா? எல்லாம் முகராசி தாங்க. இருக்கும் இருக்கும் இருக்கும். இல்லன்னா ஏதோ விஷயம் இல்லைன்னா அவன் கொடுக்கவே மாட்டான். அவன் பயங்கரமான ஆளு. அவன் சம்சாரம் இருக்காளே அவன் மாதிரி அவன் பரவபரியா மாறிட்டான்ப்பா. அப்படின்னா மிஸ்டர் சதானந்த மனைவி கூட ரொம்ப நல்லவங்க தானா? ரொம்ப தங்கமானவங்க. அவங்களுக்கு சிவகாமின்னு ஒரு பொண்ணு வேற இருக்கு. அதுவும் ரொம்ப தங்கம். வைத்தியரை முறைச்ச இங்க வண்டி என்ன முறைக்குது? இன்னைக்கு நடந்துதான் போகணும் போல இருக்கு. பஸ் நிற்கும் முன் இறங்குவது ஆபத்து. ஏன் என் பின்னாலேயே வர்றீங்க? நான் ஒண்ணும் உன் பின்னால் வரலாமா? நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப நீங்களே முன்னால போங்க.